பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு தக்காளியை நறுக்கி வச்சுட்டோம், கொத்தமல்லியை நறுக்கி வச்சிட்டோம், வெங்காயத்தை நறுக்கி வச்சிட்டோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சிட்டோம், அடுத்தது முந்திரி, அடுத்தது பச்சை மிளகாவை வெட்டி வச்சிட்டோம். அப்புறம் லாஸ்ட்டாக பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு தக்காளியும் முந்திரியும் அரைச்சி வச்சுக்கணும். எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஏலக்காய், கிராம்பு, பட்டை. வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கினா போதுமா? பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். போட்டுங்களா? ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடலாமா? பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணுமா? ஓகே. நல்லா வதங்கிருச்சு. தண்ணி போதுமா இல்லை என்ன சேர்க்கணுமா? இன்னும் சேர்க்கணுமா? ஓகே. மிளகாத்தூளா? ஓகே. மல்லித்தூள், கரம் மசாலா, ஓகே. மஞ்சள் பொடி, அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சிருச்சா?